ஏங்க நம்ம காமுங்க காமு வாங்க போலாம். எங்க போலாம்? வீட்டுக்கு போலாம். காமு அத்தையும் மாமா வந்திருக்காங்க, பார்த்து பேசிட்டு வா. இப்ப நீங்க 2 பேரும் வர போறீங்களா இல்லையா? அண்ணி போய் பேசுங்க அண்ணி, நாங்க அப்பா கிட்ட சொல்ல அப்ப மாட்டோம். நீங்க 2 பேரும் வரல. அவங்க மனசு வருத்தப்படுவாங்க, போய் பேசிட்டு வா. நீங்க வண்டி எடுங்க. நம்ம என்னங்க பாவம் பண்ணா மூஞ்சியை திருப்பிட்டு போறோம். அந்த அளவுக்கு நம்ம வேண்டாதவங்களா ஆயிட்டோமா? சொல்லுங்க. அழாத விடுகிறல்ல. விடு விடுன்னு சுலமா சொல்லிட்டீங்க, இது எப்படிங்க விட முடியும்? தேவானா உன் கஷ்டம் புரியுது. அவ அந்த வீட்டு மருமகள் ஆயிட்டா, நம்ம என்ன செய்ய முடியும்? நாம என்ன செய்ய முடியும், நாம என்ன செய்ய முடியும்? எல்லாரும் இப்படி சொன்னா எப்படிங்க? பாருங்க மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போறான். என் பிள்ளை இப்படி சுயநலக்காரி ஆயிட்டல்ல. என்ன சுயநலக்காரி அது இதுன்னு அந்த வீட்டு மருமகள் ஆகணும்னு தான் நம்ம ஆசைப்பட்டோம். அதுக்காக ஒருவே அத்துக்கிட்டு போயிருமா? நாம என்னங்க தப்பு பண்ணா? மாப்பிள்ளதான் காம விரும்பின விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு, நாமளும் சொல்லல. இப்ப நாமளும் என்னமா திட்டம் போட்டு மறைச்சு பேசுன மாதிரி பேசுறாரு. அந்த ஆள் தான் குணங்கட்ட மனுஷன். இவளுக்கு எங்கங்க புத்தி கெட்டு போச்சு? இல்ல இப்ப நீ யாரை கோவிக்கிற? காமு கோவிக்கிறியா, சம்பந்திய கோவிக்கிறியா? நான் யாரையும் கோவிக்கலைங்க, எல்லாம் என்னாலதான் என் புத்திய செருப்பால அடிக்கணும். என்னது கோயில வந்து தள்ள அடிச்சுக்கிட்டு என் பிள்ளைய பறி கொடுத்துட்டு நான் இப்படியே இருக்கணுமா? யாரையும் பறி கொடுக்கல. காமு எங்கேயும் போக மாட்டா, வருவா, கண்டிப்பா வருவா. நல்லா இருக்குங்க. அவங்க வீட்டுல போய் பார்க்க போனா பார்க்க முடியல, இங்க வந்த இடத்துல பேசலாம்னா இங்கேயும் பேச முடியல. இதுக்கு என்னங்க அர்த்தம்? இப்படியே விட்டுறதா? சரி என்ன பண்ணுங்கிற? அவங்க வீட்டு வாசல்ல போய் சத்தம் போடணுங்கிறியா? இன்னும் பிரச்சனை தான் வரும். இந்த பாருமா, காமு நம்ம வீட்டு பொண்ணுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த வீட்டு மருமகங்கிறது. அதை உணர்ந்து அவன் நடந்துக்கிறா. உண்மையிலே நீ பெருமைப்படணும் உன் பொண்ணு நினைச்சு. போதுங்க, பிள்ளைய விட்டு கொடுத்துட்டு அப்படிப்பட்ட பெருமை எனக்கு வேணாங்க. இப்படியே சம்மந்தி வீட்டுக்கு போய் எல்லாம் உங்க மகன் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாருன்னு சொல்லலாம். அப்படியாவது உங்க மகனை ஒதுக்கி வைக்கிறாரான்னு பாப்போம். ஒதுக்கி வைப்பாரான்னு பாக்குறதா? ஒதுக்கிதான் வைப்பாரு. அவரை பத்தி தெரியுமில்ல உனக்கு? கல்யாண மண்டபத்துல 1000 பேர் பாக்குறப்ப மனக்கோலத்துல இருக்கிறது புள்ளேன்னு கூட பார்க்காம அரஞ்சு இழுத்து வருவாரு. விஷயம் தெரிஞ்சிச்சு, நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு புள்ளையும் இல்லன்னு துரத்தி விட்டுருவாரு. ஏமா, நம்ம பொண்ணு ஒரு குடும்பத்தை பிரிச்ச பாவம் நமக்கு தேவையா? அப்ப அந்த ஒத்த மனுஷன் பயந்துகிட்டு நம்ம எல்லாரும் பேசாம இருக்கணும், அப்படித்தானே? தேவான, உன்னுடைய ஆவேசம், உன்னுடைய ஆதங்கம் எல்லாம் புரியுது. இதுல காமுவை கோவிக்காது நீ. அவ அந்த குடும்பத்துக்கு பெருமை தேடி கொடுக்கறா. மாமனார் வார்த்தையை மதிச்சு நடக்கணும் நாம தானே சொன்னோம். நீ பாரு, அவ குணம், அவ வைராக்கியம் நிச்சயமா சம்பந்தி மனசை மாத்தத்தான் போகுது. காலம் தான் எவ்வளவு பெரிய காயத்தையும் சீக்கிரமா ஆத்திடும். நாம பொறுமையா இருக்கணும், அது ஒண்ணுதான் செய்யணும். என் பிள்ளைய கட்டி கொடுத்தனா இல்ல வெட்டி விட்டனான்னு எனக்கு தெரியலங்க. வா. அஞ்சு. இதோ வரேங்க. அம்மா கூப்பிடு. அத்தை. எஸ்டேட் விஷயமா அப்பா போய் பார்த்துட்டு சொன்னாரு, போயிட்டு வந்துடுறேன். அம்மா நான் வெளியில போயிட்டு வரேன். மகாராணி காலங்கத்திலே கிளம்பிட்டா, என்ன வம்புழுத்துட்டு வருவாளோ? சரி நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. மாடியில மிளகா மல்லி காய வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ஹலோ. ஏய் எங்க போன? இல்ல அர்ஜென்ட்டா வெளிய. இங்க பார், இன்னொரு தடவை நான் கால் பண்ணும்போது ஒரே கால் ஆட்டமெல்லாம் வையேன், எனக்கு கெட்ட கோவம் வரும். ஜாக்கிரதை. சரி, உடனே கிளம்பி ஆரவான தெருக்கு வா. சொல்லு ரோஹிணி. அதான் எங்க இருக்கீங்க? ரோஹிணி, நான் உங்க வீட்டு பக்கத்து தெருல தான் இருக்கேன். இப்ப வரேன். வா.
என்ன ரோகிணி? எல்லாம் என் தலையெழுத்தான் செத்துடலாம் தோணுது. ஏய், என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? இது ஒரு விஷயமே இல்ல. இதுக்கு போய் சாவற அது இதுன்னு சொல்ற? நான் இருக்கேன் ரோகிணி, உன்னை அந்த அளவுக்கு போக விட மாட்டேன். சங்கர் ஃபோன் பண்ணனா? ஆமாதான், ஆனா உன்னை தெருக்குவான்னு சொன்னா. இத பாரு ரோஹிணி, நீ கவலைப்படாத, தைரியமா போ, அவங்க கிட்ட பேசு. என்ன இருக்குன்னு முதல்ல தெரியணும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம எதுவுமே பிளான் பண்ண முடியும். அவன் சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லு. திமிரா பேசு, அவனுக்கு நல்ல கோபம் வரும். நல்லா எடுத்து பேசு. அப்பதான் அவன் உன்னை மிரட்டுறதுக்கு என்ன வச்சிருக்கான்னு தெரிய வரும். அதுக்கு பிறகு அவனை எப்படி மடக்கணுங்கிறது என்னோட பொறுப்பு. இத பாரு ரோஹிணி, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அவனால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தடவை அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னால என்கிட்ட செமத்தியா வாங்கிட்டு தான் போவான். இனி இந்த ஜென்மத்துல அவன் பக்கத்தால வச்சு படுக்க மாட்டான். இந்த பாரு ரோஹிணி, நம்ம போற வழியில அங்க முன்னாடியே இறக்கி விட்டுறேன். ஏன்னா ஒருவேளை உன் கூட யாராவது வராங்களா இல்லையான்னு அவன் ஆள் வச்சு செக் பண்ணாலும் செக் பண்ணுவான். ரோஹிணி, இந்த மாதிரி எழுதினா அவனுக்கு இன்னும் ஒண்ணு மிரட்ட தோணும். அவன் என்ன வச்சிருக்கான்னு சொல்லாமலே மிரட்டுவான். ஒருவேளை அவன்கிட்ட எதுவுமே இல்லாம உன்னை பயமுறுத்துறதுக்காக சும்மாவே மிரட்டுவான். நான் சொன்னதை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்க. போய் தைரியமா பேசு. ஓகே, வா. என்ன ரோகிணி, உன் கண்ணை பார்த்தா அழுது இருக்கிற மாதிரி தோணுது. ரோகிணி, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம காதலிக்கும் போது இதே இடத்துல எவ்வளவு சந்தோஷமா ஆடி ஓடி விளையாடி இருப்போம். அதெல்லாம் ஒரு சுகமான நினைவுகள்ல. இப்ப என்ன எதுக்கு வர சொன்ன? எதுக்கு வர சொன்னா? என்ன ரோகிணி, எல்லாத்தையும் மறந்துட்டியா? நான் தான் டைம் கொடுத்து அனுப்பிச்சேனே, என்னை பத்தி யோசிச்சு, என் கூட வாழ போதை பத்தி யோசிச்சு நல்ல முடிவு எடுன்னு. இப்ப எதுக்கு வர சொன்ன என்னைய கேள்வி கேட்கிற? நீதான் பதில் சொல்லணும். பாரு சங்கர், நீ சொல்றது எதுவுமே நடக்காது. உன்கிட்ட ஒரு நாள் இல்ல, ஒரு நொடி கூட இருக்க முடியாது. என்ன ரோகிணி, வாய்ஸ் உயர்த்தி பேசுற? யார்கிட்ட பேசுறோன்னு தெரியாம தான் பேசுறியா, இல்ல இவனால என்ன பண்ண முடியும்னு நினைச்சு பேசுறியா? என்ன பயமுறுத்தி காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்காத, அது என்னைக்குமே நடக்காது. ரொம்ப தைரியமா பேசுறியே. யார் உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் கொடுத்தது? என்ன ரோகிணி, எல்லாமே மறந்து போச்சா? உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி எதிர்த்து பேசுறதுக்கு யாரும் சொல்லி தர தேவையில்லை. ரோகிணி, சொல்லுடா, உன்னால என்ன பண்ண முடியும்? நீ மிரட்டினா நான் பயந்துடணுமா? எங்க அப்பா கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொன்ன, அடுத்த நிமிஷமே நீ வெளியிலேயே இருக்க முடியாது. நீ என்ன மிரட்டினதை சொன்னேன்னு வை, நீ உயிரோடயே இருக்க முடியாது. நேத்து நான் உன்னை மிரட்டினேன், பதிலுக்கு நீ என்ன மிரட்டுறியா? பரவாயில்ல, செத்துடுவீங்கடி, குடும்பத்தோட செத்துடுவீங்க. இதுக்கு மேல சாகிறதுக்கு எதுவுமே இல்ல. நான் உன் கூட பழகுனது எங்க குடும்பத்துக்கும் தெரியும், இந்த ஊருக்கும் தெரியும். இதுக்கு மேல உன்னால நான் அசிங்கப்படுத்த முடியாது. இதுக்கு மேல அசிங்கப்படுத்த ஒண்ணுமே இல்ல. உன்னால என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்தா அந்த கல்யாணத்தை கெடுப்ப, அவ்வளவுதானே. உன்ன மாதிரி ஆம்பளைங்களை பார்த்து பார்த்து எனக்கு வெறுப்பாயிடுச்சு. கல்யாணம் பண்ற நினைப்பே இல்ல. உன்னால என்னடா பண்ண முடியும்? உனக்கு தெரிஞ்சதை நீ பண்ணிக்கோ, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன், பாத்துக்கலாம். பரவாயில்ல, உன்னுடைய தொலைதூர யோசனை எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா உன்னுடைய எதிர்காலம் வீடியோ வடிவில் என்கிட்ட இருக்கே. என்கிட்ட இருந்து நீ எங்கேயுமே தப்பிக்க முடியாது. வீடியோவா? என்னடா புதுசா சொல்ற? புதுசுலாம் இல்லம்மா, பழசுதான். பாக்குறியா? நல்லா இருக்குல்ல? பார்த்தல, மேட்ரு பழசுதான். ஆனா அது வெளியே விட்டா
இதுதாண்டி லேட்டஸ்ட். என்ன பண்ணுவேன்னு கேட்டியே? இந்த வீடியோவை வெளியே விட்டுருவா. விடவா? வெளியே விடுவாடி. இங்க பாரு ரோகிணி, வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்காத. இத பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லு. ஏன் ஆளை வச்சு கூட என்ன கொல்லு, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த மேட்ரு, இந்த வீடியோ உலகம் முழுக்க வளரும். உன் வீட்டு அட்ரஸோட, உன் வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் போட்டோவோட இன்டர்நெட், யூடியூப், இமெயில்னு இந்த கிளிப் வெளியே வந்துட்டே இருக்கும். ரோகிணி, இந்த படத்தை இப்போ நான் வித்தனா எனக்கு வேண்டிய காசு நான் சம்பாதிச்சிருவேன். ஆனா இன்னி வரைக்கும் இது நான் ஏன் வைக்கலன்னு தெரியுமா? உன் மேல இருக்கிற காதலால தான். இப்ப ஏன் அழற? இப்ப சொல்லு. எங்க அப்பாட்ட சொல்லணும், இப்ப சொல்லுடி. ஏன் அழற? ரோகிணி, உன்னை அழ வைக்க கூடாதுன்னா நான் ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கிறேன். ஆனா அழவே நீ தான் அடம் பிடிக்கிற. இங்க பார், நான் சொல்றத நல்ல கவனமா கேட்டுக்கோ. நீ என் மனைவி ஆயிட்டனா இது நமக்குள்ள இருக்கிற அந்தரங்கம் யாருக்கும் தெரியாது. ஆனா கொஞ்சம் சிலுமனாவே ஏன், அப்புறம் இது உலகமே பார்க்குற திரைப்படம். இதுதான் நான் உன் தர லாஸ்ட் சான்ஸ். இதுக்கப்புறம் என் பேச்சு நீ ஒழுங்கா கேட்பேன்னு நினைக்கிறேன். சரி ரோகிணி, இன்னைக்கு நீ போ. நாளைக்கு நான் கால் பண்றேன், ரெடியா இரு. போ. உன்னை கையெடுத்து கெஞ்சி கேக்குற சங்கர், தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுத்துடு. ப்ளீஸ் சங்கர். ஏய், என்னடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூசாம சொன்ன உங்க அப்பா என்ன கொண்டு வரேன்னு, இப்ப ப்ளீஸ் சங்கர் என்ன கெஞ்சிட? ஒருவேளை பணம் காட்டுறதுங்கிறது இதுதானோ? ரோகிணி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவமானம் தாங்காம நீ செத்துடலாம் மட்டும் நினைக்காத. நீ செத்தாலும் படம் ரிலீஸ் தான். இதுல முதல் ஷோ யாருக்கு தெரியுமா? உன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு தான் நான் முன்னுரிமை தரணும். சரிதானே? அவங்களுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துக்கே. இங்க பாரு ரோகிணி, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சாய்ஸ் தான். நீ உயிர் வாழணும், அதுவும் என் பொண்டாட்டியா என் கூட சேர்ந்து வாழணும். நீ கிளம்பு. உனக்காக இந்த சங்கர் காத்துட்டு இருப்பான். நாளை பார்க்கலாம். போ. Come on. Come on. அம்மா, அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லப்பா. ஆமா, கோயிலுக்கு தானே போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. தேங்காய் பழம் அப்படியே அர்ச்சனை பண்ணலையா? கோயிலுக்கு போகணும்ப்பா, ஆனா சாமி கும்பிடல. சாமி கும்பிடலையா? ஏன்? கோயிலுக்கு அண்ணியோட குடும்பம் வந்திருந்தாங்கப்பா. அவங்க அப்பா, அம்மா, பெரியம்மா, பெரியப்பா எல்லாரும் வந்திருந்தாங்கப்பா. நான் கூட அண்ணிக்கிட்ட அவங்கள பார்த்து பேசுங்கன்னு சொன்னேன். ஆனா அண்ணி அவங்க முகத்தை கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கப்பா. என்னால எப்படிங்க போய் பார்க்க முடியும்? சொல்லுங்க. நானும் வனிதா தான் சொன்னேன்ல, போய் பார்த்து பேசிட்டு வான்ட்டு. அப்பாட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்ல. என்னங்க சொல்றீங்க? பெத்த தாய் தகப்பன திருட்டு போய் பார்க்கணும். சொல்லுங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க? எனக்கு புரியுது காமு, அதுக்காக அவங்க முகத்தை கூட பார்க்காம வந்துட்டியே. அவங்க மனசளவுல எவ்வளவு நொந்திருப்பாங்க. இங்க நான் மட்டும் சந்தோஷமா வாங்க இருக்க. அவங்க முகத்தை பார்த்தா நான் எப்படிங்க பேசாம இருப்பேன்? வெடிச்சு சதற இருக்க மாட்டேன். பொண்ணை கட்டி கொடுத்தோம், எப்படி இருக்கா, என்ன பண்றா, துணைக்கு யாருமே இல்லையேன்னு அவங்க மனசு என்ன துடியா துடிக்கும். நானு மண்டபத்துல இருந்து எந்த உறவுமே வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டேன். அவங்கள பார்த்தா அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் தானே எனக்கு தோணும். அப்படி கோயில்ல அவங்கள பார்த்து நான் பேசியிருந்தா அவங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல பொண்ணா இருந்திருப்பேன். ஆனா மாமாவுக்கு நல்ல மருமகளா இருந்திருக்க மாட்டேன். நான் மாமா கிட்ட சொல்லிட்டேங்க, இதுதான் என் வீடு. மாமா ஒருத்தையதான் எனக்கு அம்மா அப்பா. நான் மாமா சொல்ல மீற மாட்டேன். மாமா என் மேல வச்சிருக்க நம்பிக்கை தாங்க எனக்கு முக்கியம். அந்த நம்பிக்கையை நான் என்னைக்குமே காப்பாத்துவேன். எல்லாத்துக்கும் மேல நான் கோவில்ல நடந்துகிட்டதை பார்த்து என் வீட்டு ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இனி என்ன பார்க்கணும் கூட நினைக்க மாட்டாங்க. எனக்கு அவங்க ஞாபகம் வந்தா நான் அழுது தீர்த்துக்குவேங்க. எங்க வீட்டு ஆளுக்கு மேல மாமாக்கு இருக்கிற கோவம் எப்பதான் குறைய போதுன்னு தெரியலையே.
உனக்கும் எனக்கும் முன்னாடியே பழக்கம் இருந்தது தான் அப்பாவோட கோவமே. நம்ம பழக்கம்னா என்ன பழக்கம்? இது வரைக்கும் நம்ம 2 பேரும் தனியா சந்திச்சிருப்போமா இல்ல பேசியிருப்போமா? நீங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, நான் அது கூட பதில் சொல்லல. கோபியனருக்கு பரம மூலியமா இந்த விஷயம் தெரிஞ்சது. அஞ்சுக்கும் சித்தி மூலியமா இப்ப கல்யாணமே நடந்துருச்சு. இதுல காதல்ங்கிறது எங்க இருக்கு? நீங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுல மட்டும் தான் இருக்கு. எல்லாமே என்னாலதான் காமு. இது மாமா கிட்ட போய் சொல்ல முடியுமா? நீங்க தானே சொன்னீங்க எங்க அப்பாக்கு காதல் கீதல்னு பேசுறதே பிடிக்காதுன்னு. அதனால நம்ம பழக்கத்தை பத்தி எங்க அப்பாக்கு தெரிய வேணாம் நீங்க தானே சொன்னீங்க. ஆனா எங்க அப்பாக்கும் பெரியப்பாக்கும் இந்த விஷயம் தெரிய வந்த உடனே மாமா கிட்ட மறைக்க வேண்டாம், அவர் கூச்சாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லிடுங்க, இல்லனா பின்னாடி பிரச்சனை வரும்னு அப்பவே சொன்னாங்க. ஆனா நீங்க தான் எங்க அப்பா கூட எனக்கு தெரியும், அவர்கிட்ட சொல்ல வேணான்னு நீங்க தான் மறைக்க சொன்னீங்க. இந்த மண்டபத்துல இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாரும் முன்னாடியும் உங்களை கை நீட்டி அடிச்சாரு. இந்த மறைக்க சொன்னதே நீங்க தான் தெரிஞ்சிருந்தா உங்களை கொன்னே போட்டுருப்பாரு. நல்ல வேலை எங்க குடும்பத்துல யாரும் உங்க பையன் தான் இப்படி சொல்ல சொன்னாருன்னு சொல்லல. அப்படி சொல்லிருந்தா என்னங்க ஆயிருக்கும்? என் வீட்டு ஆளுங்க எல்லாம் பெரிய மனசுக்காரங்க, அவங்க தலை குடிச்சு நின்னோம். மருமகனை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்தாங்க பாத்தீங்களா? என்ன பெத்தவங்களை பிரிச்சு நான் வாழ்ந்து என் தலையில எழுதியிருக்கேன். என் தலை எழுத்த யாராலையும் மாத்த முடியாது. நான் சாகுற வரைக்கும் உங்களுக்கு நல்ல பொண்டாட்டி, மாமாக்கு நல்ல மருமக, எனக்கு இந்த வரம் போதும். காமு காமு உனக்கு உங்க அப்பா அம்மா பார்க்கணும் போல இருக்காமா? உங்க அப்பா அம்மா பார்க்கணும் போல இருக்காமா? ஹலோ சம்பந்தி, நான் நெல்லியாண்டவர் பேசுறேன். சொல்லுங்க சம்பந்தி. உங்க வீட்டுல யாரு நல்லா சமைப்பாங்க, யாரு வேகமா சமைப்பாங்க? 2 மணி நேரத்துல நாங்க எல்லாரும் விருந்துக்கு வரோம். நல்லா சமைச்சு வைங்க, பிரமாதமா இருக்கணும். வச்சிடுறேன். ஏந்திரா, ஏந்திரமா, ஏந்திரமா. நீ எனக்கு மருமக இல்ல, மக. நீ ஒரு நல்ல மகளா இருப்ப, நான் ஒரு நல்ல அப்பனா இருக்க மாட்டேன். போவா.